ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரர் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து உங்கள் நன்மையினால பெருக பண்ணுங்க. பாடுகிற பாடல்கள், ஆராதனை பகுதி, வார்த்தை பகுதி ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் இருந்து ஆளுகை செய்யும்படிக்கு செபிக்கிறேன். மாத்திரம் மகிழ்ப்படுங்க. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். வல்லவரே நல்லவரே, வாக்குத்தத்தம் செய்தவரே, வாக்கு மாறா தேவன் நீரே, வழுவாமல் காப்பவரே. வல்லவரே நல்லவரே, பெருமையுள்ளவனுக்கு தேவன் நிறுத்தி நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். பெருமையுள்ளவனுக்கு தேவன் நிறுத்தி நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். நாங்களோ இயேசுவின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். சிலரத
இயேசுவின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் நாங்களோ இயேசுவின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் சிலரகங்களையும் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டுகின்றார்கள் சிலரகங்களையும் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டுகின்றார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய நாமத்தினால் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் சொல்லப்படுகிறபடி பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வரும்போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடி வந்தார்கள். எல்லாரும் இருக்கிறாங்களா? ஒருமனப்பட்டு. ஆராதனைகளை ஒருமனப்பட்டீங்கன்னா கர்த்தர் கூடி இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஒருமனம் அலையிலேயே ஒருமனப்பட்டு வந்த அந்த இடத்துல தேவன் அசைவாடுவார். அல்லேலூயா. அந்த இடத்துல அக்னிமயமான நாவுகள், பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு எல்லாரும் அபிஷேகம் பெற்றார். அந்த பெந்தெகோஸ்தே நாளில் கூடி வந்த ஒவ்வொரு மேலும் தேவ ஆவியானவர் இறங்கினார். இன்றைக்கு இந்த நாளை அனுசரிக்கும்படியாக இந்த பெந்தெகோஸ்தே என்னும் நாள் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக கொடுத்திருக்கிறார். இந்த நாளில கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க போறார் என்கிற அந்த வாஞ்சை உள்ளவர்கள் தேவனுடைய ஆலயத்துல விருப்பத்தோடு ஆண்டவரிடத்துல கேட்போமா? தேவனே எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்கப்பா. ஆண்டவரை என்ன சொல்றது, தரிசிக்கணும், ஆண்டவர் நம்மளை தொடணும், ஆண்டவர் நம்மளை நினைப்பூட்டணும் என்கிற அந்த இயக்கத்தோடு வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒரு அவா ஷாமா லாத்தா ராதார வாய்களை திறங்க, வாய்களை திறங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அவா ஷாமா லாத்தா ராதார நரிபி ஷாமா லாதார. இயேசுவே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, மனமிரங்கு, மனமிரங்கு, மனமிரங்கு. சேனைகளின் தேவனே, மனமிரங்கு, மனமிரங்கு, மனமிரங்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ thank you Jesus. கர்த்தாவே, தாவீதின் குமாரன் இறங்கு, இறங்கு, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. உங்க வல்லமை இறங்குவதாக, உங்க அபிஷேகம் இறங்குவதாக. Thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. ராபா ஷாக்கா ஆராதனை. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்துல வீட்டிருக்கிற பரம தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் இதோ நான் சமீபமாய் இருக்கிறேன் சொன்னீங்கப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில வாயை திறந்து ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும், கிருபைகள் சூழட்டும். என வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது என்று பார்க்கிறோம். ராபா ஷாக்கா ஆராதனா ரேபி ஷாமா ஆராதனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை
புகலிடமே உமக்கு ஸ்தோத்திர நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர புகலிடமே உமக்கு ஸ்தோத்திர ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்வாரே அற்புதம் செய்திருக்க அதிசயம் நடத்திருக்க இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே இன்றைக்கே தந்திடுங்க இப்பவே தந்திடுங்க இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே இன்றைக்கே தந்திடுங்க இப்பவே தந்திடுங்க உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திர என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திர என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர என் புகலிடமே உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க ஐஸ்வர கனமும் நாளுக்கு ஆளுக்கு செய்யுங்கப்பா மேன்மைப்படுத்துங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா செய்ததா உம்மைத்தான் நம்பியிருக்கேன் உம்மைத்தான் செய்தப்பா நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திர அல்லேலூயா அல்லேலூயா ரபஷபலதரதரன ரிஷபலதரன இயேசுவே கிருபை இறங்கட்ட 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 உங்க மகிமை இறங்கட்டும் அல்லேலூயா அல்லேலூயா அன்னை போல அணைத்ததை நான் சொல்லவா தந்தை போல சுமந்ததை நான் சொல்லவா அன்னை போல அணைத்ததை நான் சொல்லவா தந்தை போல சுமந்ததை நான் சொல்லவா அன்னை என்பதா தந்தை என்பதா சொந்தம் என்பதா சுமையாகி என்பதா எபினேசரே உம்மை படிபாடுவேனோ எபினேசரே உம்மை படிபாடுவேனோ கண்மணி போல் காத்ததை நான் சொல்லவா அழகு போல சுமந்ததை கண்மணி போல் காத்ததை நான் சொல்லவா நண்பன் என்பதா நல் உறவு என்பதா நண்பன் என்பதா சொந்தம் என்பதா சுமைதாங்கி என்பதா சொந்தம் என்பதா சுமைதாங்கி என்பதா
தாங்கி அல்லவா எபினேசரே உம்மை படி பாடுவே யெகோவாயிரே உம்மை என்று போற்றுவேன் எபினேசரே உம்மை படி பாடுவே யெகோவாயிரே என்று போற்றுவேன் எபினேசரே உம்மை படி பாடுவே யெகோவாயிரே எபினேசரே உம்மை படி பாடுவே யெகோவாயிரே உம்மை என்று போற்றுவேன் எபினேசரே உம்மை படி பாடுவே யெகோவாயிரே உம்மை என்று போற்றுவே அல்லேலூயா அல்லேலூயா ரபா சகலரதன அல்லேலூயா அன்னை போல அணைத்தவர் நீரல்லவா தந்தை போல சுமந்தவர் நீரல்லவா அன்னை என்பதா என் தந்தை என்பதா அன்னை என்பதா என் தந்தை என்பதா சொந்தம் என்பதா சுமை தாங்கி என்பதா சொந்தம் என்பதா சுமை தாங்கி என்பதா எபினேஸ்வரே உம்மை எப்படி பாடுவே யெகோவாயிரே உம்மை என்று போற்றுவே அல்லேலூயா அல்லேலூயா நன்றிப்பா Thank you Jesus hallelujah 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 இதுவரை நடத்தின தெய்வம் இனி ஒரு நாட்களில் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே முடிந்து 9வது ஆண்டில கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறீங்க 9ஆம் ஆண்டில கூட ராஜா உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா இன்னும் ஆண்டவரே எந்த நோக்கத்திற்காக இந்த மந்தையில் ஆண்டவரே இந்த ஆடுகளை சேர்த்தீரோ எந்த நோக்கத்திற்காக இந்த ஆடுகளை இந்த மந்தையில கொண்டு வந்தீரோ உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நடத்துங்கப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்கப்பா ஆராதனை நன்றி செலுத்துகிறார் ஓ பரிசுத்த ஆவியினுடைய மகிமை ஆண்டவரே உங்க கிருபை ஆண்டவரே ஹல்லேலூயா ஒவ்வொரு மேல இறங்குவதாகப்பா ஆண்டவரே ஒவ்வொரு மேல இறங்குவதாக பெந்தகோஸ்து நாளிலே சீஷர்கள் நடுவில் இறங்கின அந்த கிருபை அந்த அபிஷேகம் இன்றைக்கு ஒவ்வொரு மேல இறங்கட்டும் ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு மேல இறங்குவதாக ஓ இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு மேல இறங்கட்டும் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஓ ரபா சகலரதன நன்றி செலுத்துகிற ஆண்டவரே இயேசுவே உங்க கிருபையினால ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஊற்றிடுமே உம் வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியே இந்த எல்லாரும் எழுந்திருக்கலாமா எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேல் வாசிய கேளுங்கள் ஊற்றிடுமே உம் அக்கினியே இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமை வல்லமை தாருமே நேசத்தை உமக்காய் அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு வல்லமை வல்லமை தாருமே நேசத்தை உமக்காய் ஆனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட ஊற்றிடுமே வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உனக்கினியே இந்த நாளில்
எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியே இந்த நாளில் வல்லமை வல்லமை தாருமே இயேசுவே உமக்காய் கலங்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே உமக்காய் கலங்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே வல்லமை வல்லமை தாருமே இயேசுவே அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட ஊற்றிடுமே வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே ஊற்றிடுமே வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே மாம்சமான யாவற்றிலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே மாம்சமான யாவற்றிலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த நீச்சலாடும் கொண்டு சென்று நதியாய் பாய்ந்திடுமே நீச்சலாடும் கொண்டு சென்று நின்றதையுமே நதியாய் பாய்ந்திடுமே ஊற்றிடுமே ஊற்றிடுமே அக்கினியே இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உன் வல்லமையே ஊற்றிடுமே உன் அக்கினியே இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமை வல்லமை தாருமே இயேசுவை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் வல்லமை வல்லமை தாருமே இயேசுவை உமக்காய் அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஊற்றிடுமே வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உனக்கினியே இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே வல்லமையே ஊற்றிடுமே உனக்கினியே இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமை வல்லமை தாருமே இயேசுவே உமக்காய் கலங்கிட அபிஷேகம் ஊற்றுமே வல்லமை வல்லமை தாருமே இயேசுவே உமக்காய் கலங்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஊற்றிடுமே வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே வல்லமையே ஆவியே 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 அசைவாடு கனலாது எங்கள் அக்கினி ஜுவாலையே 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 நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாதாள படைகளை எடுத்திருக்க பாதாள படைகளை எடுத்திடுவே நான் ஜெபிக்க ஜெபிக்க அவன் தலையசைப்பா நான் ஜெபிக்க ஜெபிக்க அவன் தலையசைப்பா நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவா நெருப்பாய் இறங்கிடுவா தெய்வம்
தேவனே இரவிலோ நேரமே எலியாவின் தேவனே அவர் இரவிலோ நேரமே அசைவாடு அனலாக்கோ என்னலாக்கி நீதானே அசைவாடு வழிமாறி கீழ் தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வா வழிமாறி நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்டார் என் ஜீவனை மீனை கொண்டு மீட்டார் மீனை கொண்டு மீட்டார் என் ஜீவனை மீனை கொண்டு மீட்டார் ஆவியே பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே அழைத்தவர் கரம் நடத்தும் நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும் அழைத்தவர் கரம் நடத்தும் நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும் ஆவியே 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 ஆவியே
அசைவாடு ஹரலாக்கோ ரெங்கலாக்கினி ஸ்வாலை ரபஷகலரதனா அசைவாடு ஹரலாக்கோ ரெங்கலாக்கினி ஸ்வாலை நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கேன் பாலாளின் படைகளை எதிர்த்திடுவேன் நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கேன் பாலாளின் படைகளை எதிர்த்திடுவேன் நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார் நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார் நெருப்பாய் இறங்கிடுவார் தெய்வோ நெருப்பாய் இறங்கிடுவார் நெருப்பாய் இறங்கிடுவார் தெய்வோ நெருப்பாய் இறங்கிடுவார் ஆவியே அசைவாடு ஹரலாக்கு ரெங்கலாக்கினி ஸ்வாலை அசைவாடு ஹரலாக்கு ரெங்கலாக்கினி ஸ்வாலை அசைவாடு ஹரலாக்கு ரெங்கலாக்கினி ஸ்வாலை அசைவாடு அனலாக்கு ரெங்கலாக்கினி ஸ்வாலை எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே அல்லேலூயா. எங்கே வருமானம் உண்டு அங்கு விடுதலை உண்டு. அவர்கள் வருமானம் கூடுகிறார்கள் அந்த இடம் வசைந்தது. இந்த நாளில் கூட வருமானத்தோடு நாமத்தினால இன்னைக்கு அற்புத அடையாளத்தை செய்யப்பா, அற்புதத்தை செய்யப்பா, அதிசயத்தை செய்யப்பா. இந்த சன்னதியில் ஆண்டவரே இன்னும் தெளிவு பெறணும் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே கர்த்தர் உமக்காக வயலைக்கப்பார் இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே ஆண்டவரே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு மேல உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா, உங்க அக்கினியை ஊற்றுங்கப்பா, கிருபை இவர்களை பலப்படுத்தட்டும், உங்க அபிஷேகம் இவர்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை பகலிலே மேக ஸ்தம்பமாக இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக அந்த ஜனங்களை வழி நடத்தினார் அல்லவா? அப்படியா இன்றைக்கு சபை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சபை ஜனங்களை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா, நீர் இவர்களை அப்படியா நடத்துங்கப்பா, இவர்களை ஒவ்வொரு நாளும் நடத்துங்க ஆண்டவரே. அபிஷேகம் இவர்களோடு இருப்பதாக, இவர்களோடு இருப்பதாக ஆண்டவரே. இதுவரை நடத்தின தெய்வ நாட்களில் இவர்களை விசேஷித்த விதமாக பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க. ஒவ்வொரு மேல தேவ ஆவியானவர் இறங்கி ஆளுகை செய்யட்டும். வாலிப பிள்ளைகள் மேல தேவ ஆவியானவர் ஊற்றுவீராக, உங்க அபிஷேகம் ஊற்றப்படட்டும். வாலிப பிள்ளைகள் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள், வாலிப பிள்ளைகள் தரிசனங்களை காணணும் ஆண்டவரே. உலக காரியங்களை விட்டு இவர்கள் மேல விசேஷித்த அக்கினி இறங்கட்டும். Hallelujah, hallelujah. Oh, thank you, Jesus. Hallelujah. பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக.
நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எடுத்து வாசிக்கலாம் 128வது சங்கீதம். சங்கீதத்தில் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். அந்த 6 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். அல்லேலூயா. அப்படி உட்கார்வமாக கொஞ்சம் அப்படி முன்னத்தள்ளி உட்காருங்க. பக்கல இடவில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திருச்சபையில வார வாரம் சொல்லபடி நடக்காதபடி பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளாக. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. அங்க வாசிக்கிற வார்த்தை அப்படி பாருங்க. கர்த்தருக்கு பயந்து, அங்க வேதம் சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். ஆமென் சொல்லுங்க. திருச்சபையில வருகிற பிள்ளைகள் எல்லாரும் என்ன பண்ணதுன்னா, நிறைய இடத்துல என்னன்னா ஊழியக்காரனையே பார்த்து பார்த்து நிறைய காரியங்களை நம்ம என்ன பண்றோம்னா இழந்து போவோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் யாரை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறோம்? ஊழியக்காரரையும் நம்ம கூட இருக்கிறவங்களையும் பார்த்து பார்த்து நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? பயந்து கொண்டு இருக்கிறோம். நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க தேவப்பிள்ளைய. ஊழியக்காரருக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஊழியக்காரர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். ஆனா யாருக்கு பயப்படணுமா? கர்த்தருக்கு பயப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு பயப்படணும். நமக்கு கொடுக்கப்பட்ட மேய்ப்பருக்கு கீழ்ப்படியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம என்ன பண்றோம்னா கடவுளுக்கு நம்ம இது பண்ணாத மனுஷனை பார்த்து மட்டும். ஏன்னா இன்னைக்கு ஆராதனைக்கு வரும் பொழுது கர்த்தர் என்னோடு என்ன பேச போறாரு, கர்த்தர் எனக்கு என்ன வார்த்தை கொடுக்க போறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற உங்களை யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்களேன், எனக்கு எப்பவே தெரியும் இன்னைக்கு காலையில 128வது சங்கீதம் தான் வாசிப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தா வந்தீங்க. அல்லேலூயா. அப்போ வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்னா எதிர்பார்த்து வரணும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய போறாரு, என்ன நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணி கொண்டு வரோம்? வீட்டுல இருந்து வரும்போது இந்த கேள்வி கேட்டா இந்த பதில் சொல்லணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் என்ன கேள்வி கேட்டாலும் திரும்ப திரும்ப கேட்டாலும் நம்ம என்ன பதில் சொல்லணும்? நம்ம ஒரு செட்டிங் பண்ணி வச்சிருப்போம். இதுதான் சபைக்கு வரலன்னா உடம்பு சரியில்லை, சபைக்கு வரலன்னா உடம்பு முடியல, சபைக்கு வரலன்னா வீட்டுல பிரச்சனை. அப்ப வீட்டுல பிரச்சனை இதெல்லாம் சொன்னா அதுக்கப்புறம் பாஸ்டர் எதனா பேச முடியுமா? பேச முடியாது. பிரச்சனையாமா நம்ம என்ன பண்ணது? சரி சரி விடு அப்படின்னு சொல்லி. ஆனா பிரச்சனையே இல்லாதது பிரச்சனையாகவும் பலவீனமே இல்லாதது பலவீனமா நம்ம சொல்றோம்னா கர்த்தருக்கு பயப்படலன்னு அர்த்தம். ஏன்னா கர்த்தர் எங்க இருக்கிறாரு? அங்க இருந்திருப்பாரா இல்லையா? நீ எந்த இடத்தை சொல்றியா அந்த இடத்துல கர்த்தர் இருப்பாரா இல்லையா? அல்லேலூயா. பூமி எங்க அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிற அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறாருன்னு அந்த பயம் இருந்துச்சுன்னா நம்ம இங்க வந்து என்ன பண்ண மாட்டோம்? பொய் சொல்லவே மாட்டோம். நிறைய பேர் சொல்றது பொய் தான் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. பொய் பேசுறவங்க எங்கிட்ட பொய்ய பேசி உங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவாது.
சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பரிபூர்ணம் பெறணும். உன்னோடு முடிஞ்சு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்மளோடு முடிஞ்சு போற ஆசீர்வாதம் கிடையாது. இன்னைக்கு எனக்கு மட்டும்தான் ஒரு காரியம்னா என்னால எப்படி ஒருமாலும் வாழ முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் இருந்தாலும் இல்லைனாலும் என் மனைவியா இருக்கட்டும், என் பிள்ளைகளாக இருக்கட்டும், அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து யோசிக்கிறதுனாலதான் என்னுடைய ஆடம்பரங்கள் எல்லாம் நான் மறைச்சிட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். மறைச்சிட்டேன், மறந்துட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு நிறைய காரியம் பிடிக்கும், நான் இப்படிலாம் இருக்கணும்னு ஆசை. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படிதான் வாழணும்னு ஆசை. எங்க வீட்டுல மேரேஜ் அப்போ பாத்தீங்கன்னா என் வீட்டுல ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தான். எனக்கு ஜீன் பேண்ட் மட்டும்தான் பிடிக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் அதிகமா ஜீன்ஸ் பேண்ட் தான், மற்ற எந்த பேண்ட், இந்த காட்டன் பேண்ட் இது வரைக்கும் நான் துணி போட்டதே இல்லை. திருமணம் ஆன உடனே ஒய்ஃப் சொன்னாங்க, எப்பா இந்த பேண்ட் எனக்கு துவைக்க முடியல பாரு. உண்மையிலே அப்ப விட்ட ஜீன்ஸ் போடுறது இது வரைக்கும் ஒன்றும் போடல. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு இதுதான் பிடிக்கும், நீ துவைச்சா துவைக்கலாம், போ இல்லை நீ போ, அப்படின்னு நாங்க பேசிக்கல. கேட்டு பாருங்க. என்னால துவைக்க முடியலப்பா, கஷ்டமா இருக்குதுப்பா இந்த பேண்ட்னு சொன்னாங்க. அப்போ சொல்லிட்டு அது எல்லாத்தையும் யாரு கட்டி வச்சுட்டு அன்னில இருந்து இன்ன வரைக்கும் காட்டன் பேண்ட் தான் போட்டுருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். நான் நம்மளுடைய சுய வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை நல்லாவே இருக்காது. என் இஷ்டம், என் விருப்பம், எனக்கு பிடிச்சிருக்குது, நான் இப்படிதான் வாழ்வேன்னு சொல்றது வாழ்க்கை கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ ஒரே ஒரு வார்த்தை தான், என்னால துவைக்க முடியலன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக நான் இன்னுமே போடலமா ஜீன்ஸ் பேண்ட். அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே, அதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு குடும்பம் என்பது அதான் குடும்பம். சுயநலத்துக்காக வாழ்கிறதுல எனக்கு இது பிடிக்கும். நிறைய பேர் என்ன சொல்லத்துனா, கிறிஸ்துக்குள்ள வந்த பேருக்கு எனக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும், இது என்ன சொல்லத்து, வயசானாலும் உலக இச்சை மேல ஆசை. சாகர வயசுல கூட இச்சை, எனக்கு இந்த பொருள் மேல இச்சை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வயசான காலத்துல கூட சல்லு சல்லு சல்லுன்னு அந்த சவுண்ட் கேட்கணும். ஹலோ. வயசான காலத்துல கூட ஏசாயால சொல்லப்படுகிறது, சலங்கை ஒலி பிசாசுக்குரியது. ஆமென் சொல்லுங்களேன். சலங்க சத்தம் பிசாசுக்குரியது. நம்ம ஒரு சில காரியங்களை எந்த நேரத்துல நம்ம வெறுக்கிறோமோ அப்பதான் கர்த்தருக்கு பயப்படுறோம். அப்ப அர்த்தம், நீ மனுஷனுக்கு பயப்படுறதுனால ஒண்ணுமே வாழ்க்கையில நடக்க போறதில்லை. அங்க வேதம் சொல்லக்கூடிய கர்த்தருக்கு பயந்து, நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு பயந்து. மனுஷனுக்கு தயவு செய்து எப்போ பார்த்தாலும் மனுஷனை முன்ன வந்து கொண்டு வந்து நிறுத்தாது. நாளைக்கு எந்த மனுஷனுக்கு நம்ம பயப்படுறோமோ அந்த மனுஷனுக்கே எதனா ஒன்னாலும் அந்த கடவுள் தான் இறங்கி கிரியை செய்யும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருடைய ஆயுசு நாட்கள் கர்த்தராலதான் கூடும். அப்போ கர்த்தர் முக்கியமா மனுஷன் முக்கியமானு பார்க்கும்போது கர்த்தர் தான் முக்கியம்னு நிக்கணும். அப்பதான் உன் ஜெபத்தை அவர் கேட்பாரு. இன்னைக்கு வந்து மனுஷனுக்கு பயந்து நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கடவுளுக்குள்ள வரும்பொழுது ஒரு சில காரியங்களை என்ன பண்ணணும், வேதம் அழகா சொல்லப்படுகிறது. மற்றவர்களை நாம குற்றத்துல பாவத்துல தள்ளாதபடி நம்ம நடைய காத்துக்கொள்ளும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம செய்யற ஒரு காரியம் இன்னொரு சபைக்கு போறவங்களை டிஸ்டர்ப் பண்ணா அதை செய்யவே கூடாது. சர்ச்சைக்கு போறாங்க இப்படி செய்ய, சர்ச்சைக்கு மாதிரி போறாங்க, சர்ச்சைக்கு போறாங்க இப்படி வழிபாடு பண்றாங்க, இவங்கெல்லாம் எந்த வணங்குறாங்க, ஏன் இந்த சபை இப்படி இருக்குதுன்னு நிறைய பேர் மற்ற சபைக்கு மற்ற விசுவாசிகளுக்கு என்னன்னா இக்கட்டு செய்கிறது போலவே இருக்கிறாங்க. ரட்சிக்கப்படாத வீட்டுக்கார் இன்னொரு வீட்டுல என்ன சொல்றாங்க, அவங்க வீட்டுல இப்படி இருக்குது, நீ ஏன் இப்படி இருக்கிறன்னு பரிசுத்த ஆவியை பெற்ற நம்மள என்ன பண்றாங்க, குற்றம் சொல்றாங்க. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த வீட்டுல இல்ல. நிறைய பேர் யாரும் ஃபாலோ பண்ணணும்னு தெரியல. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே,
இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். இந்த கர்த்தருக்கு பயந்து நீ சபைக்கு வரியா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புருஷன் தன் வீட்டுக்கு தலையா இருக்கிறான், புருஷனுக்கு பயப்படணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதே புருஷன் இன்னைக்கு சபைக்கு போகாதன்னா பயந்து சபைக்கு வராது இருப்பியா? அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லையா? சொல்லுங்களேன். சபை என்பது தேவனுடைய ஆலயம். ஏன்னா ஏன் கடவுளுக்கு பயப்படணும்? அப்பதான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிட முடியும். மனுஷனுக்கு பயந்து இருந்துன்னா என்ன ஆயிருக்கும்? அந்த பிரயாசம் எல்லாம் வீணாதான் போய் கொண்டு இருக்கும். உன் பிரயாசம் எல்லாம் கிடைக்காத போயின்னு இருக்கும். அவன் சொல்லுங்களேன், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு யாரோ ஒருத்தர் சாப்பிட்டு போட்டுன்னு இருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். உனக்கு என்ன இருக்கும்? பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடி கனி தரணும். மனைவினா புருஷனுக்கு கனி கொடு. அல்லேலூயா சொல்லுங்களேன். பாவத்துக்கு இசைந்து போவாது. இது பிடிக்கும், எங்க வீட்டுக்காருக்கு அது பிடிக்கும். எந்த வாழ்க்கை என்ன சொல்றது உண்மையான வாழ்க்கை வாழ்றாங்களோ அந்த வாழ்க்கையில பாரு, அந்த குடும்பத்துல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். உன் மனைவி எப்படி இருக்கணும்? வீட்டோரைகள் கனி தரும் திராட்சை கொடியை போல இருக்கணும். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல. இங்க பாரு, பிள்ளைங்களே காணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிள்ளைகளை திருச்சபை கிட்டன்னு வரத்துக்கு 1000 போய், பிள்ளைகளை கொண்டு வரணும்னா 1000 போய். பிள்ளைகள் என்ன பண்ணுது? வீட்டுல நைட்டு 3 மணி வரைக்கும் ஐடி வேலை. இந்த வயசுல ஐடில வேலை வாங்கி வச்சுட்டு, ஐடில வேலை செய்யறதுதான் நைட்டு ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க? லேப்டாப் முன்ன வச்சுக்கணும், இதை வச்சுக்கணும், செல்லே பார்த்துன்னு இருக்கும். காலையில ஃபுல்லா தூங்கும். ஆனா இந்த வயசுல உங்க பிள்ளைங்களை ஐடில சேர்த்து விட்டீங்கன்னா பணம் கொட்டுன்னு கொட்டி இருக்கும். வீட்டுல அப்படியே பணம் ரொம்ப போயிருக்கும். அல்லேலூயா. இப்ப பிள்ளைங்களை இட்டுன்னு வராது, உங்க கூப்பிட்டு கேள தூங்கிக்கிறான். ஏன்னா நைட்டு ஃபுல்லா ஐடி ஒர்க்கு, லேப்டாப்ல நைட்டு ஃபுல்லா கண்மூச்சு வேலை செஞ்சுட்டு காலையில என்ன பண்றாங்க? தூங்குறாங்க. ஏன்னா அமெரிக்காலாம் நைட்ல தான், அங்க பகலா இருக்கிறதுனால அவங்க அமெரிக்கா இதுக்கு வேலை செய்யறதுனால இப்ப வீட்டுல தூங்க வச்சுட்டு வந்திருக்காங்க. 12 மணிக்கு மேல பொந்துல இருந்து வரா மாதிரி, சந்துல இருந்து வரா மாதிரி அப்பதான் ஏந்து வராங்க. இல்லையா சொல்லுங்களேன். ஆனா பிள்ளைகள் எப்படி இருக்கிறோமா? பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல இருக்கணும். எப்படி? கர்த்தருடைய ஆலயத்துல வந்தாதான் அது ஒளிவு மர கன்றுகளை போல இருக்கும். இல்லைன்னா பிசாசு போலதான் இருக்கும், சைத்தான் போலதான் இருக்கும். அப்பா அம்மாக்குள்ள சண்டையா தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். சமாதானமா இருக்காது. பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த சுதந்திரமா இருக்கணும். சபைக்கு சுதந்திரமா இருக்கணும், வீட்டுக்கு சுதந்திரமா இருக்கணும். இது மாத்திரம் இல்ல, அங்க சொல்லப்படுகிறது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷர். மீண்டும் சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு தயவுசெய்து தேவ பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆரம்பிக்கும் போதே கேட்டேன். 2 நாள் கல்யாண விருந்து நடந்துச்சு, 2 நாள் சபையில கல்யாணம் நடந்துச்சு. ஒரு சிலர்லாம் வரவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கல்யாணம் யாருக்கு நடந்துச்சு சொல்லுங்களேன்? சபைக்குள்ளே வரல, ஆனா நான் கல்யாணத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு. ஹலோ, நான் வந்தேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நானும் இவங்க இப்படிப்பட்ட ஆட்கள் கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நானும் கத்துக்க போறேன். நானும் இவங்க வீட்டுக்குள்ள எதனா நடக்கும்போது நானும் போக போறேன். வீட்டுக்குள்ள இல்லை, அந்த தெருவுல நின்றுட்டு வந்தனே. ஒன்னா அந்த தெருவுல நாட்டாரு கேட்டுப்பாரு, உன் வீட்டு எதிர்க்கு ஒரு கடை இருந்துச்சு கேட்டுப்பாரு. அங்கதான் நின்றுந்தேன், அங்கதான் உட்காந்து சொல்ல போறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சபையில ஆண்டு விழா, சபைக்கு ஆண்டு விழானா சபை ஆண்டு விழா ஒருத்தர் சொல்லணும் வேற சொல்லிட்டாங்க எனக்கு. நான் உடனே ஷாக் ஆகி அந்த ராத்தியம் மறந்து விட்டேன். ஏன் 20ஆம் தேதி சபைக்கு ஆண்டு விழா, சர்ச்சில் ஆண்டு விழா வரலன்னா எனக்கு யாரும் சொல்லலையே.
ஆனன்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை அவங்க எங்க இருக்காங்க தெரியல. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவங்க சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் ஆண்டவருடன் சொல்லும்போது என்னன்னு தெரியல. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சபையில ஞானஸ்தானம் எடுத்தவங்களா இருந்தா என்ன தெரியும்? சபை ஆண்டவருடன் தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. என்ன எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கல்யாணம்னு பிக்ஸ் பண்ணிட்டா அந்த கல்யாணம் கண்டிப்பா என்ன ஆகுதான் நடக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலைனால ரிசப்ஷன் கூட என்ன பண்ணலாம், மாத்திக்கலாம். ஒரு வாரம் கழிச்சு கூட வைக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கல்யாணத்தை என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் மாத்தி வைக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல என்ன ஆனதோ அதை பண்ணிட்டு ரிசப்ஷனை மாத்தி வைக்கலாம். கல்யாணத்தை என்ன பண்ண முடியாது, மாத்த முடியாது. அது போலதான் சபையின் காரியங்களும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல சபையில் இருக்கிற விசுவாசிகளை, விசுவாசியா இருந்தா பரவாயில்ல, விசுவாசிகளா இருந்தா உங்க இருதயத்தில் எழுதி வச்சுங்க. பாஸ்டர் பலிப்பிடத்துல இருந்து ஒரு காரியத்தை சொல்லிட்டா அதை மாத்தலாம் மாட்டாரு. மீண்டும் சொல்றேன், அத சபையில பாஸ்டரே அன்னைக்கு செத்து போனாலும் நான் சொல்லிருக்கிறேன், அந்த இது நடந்துதான் ஆகும். திருப்பி உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கல, பத்திரிகை கொடுக்கல, சொல்லலன்னு தயவு செய்து திருச்சபையில எச்சரிக்கையா இருக்கு. அது ரொம்ப சபைய அவமானப்படுத்துறதா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். 7 நாள் போன வருஷம் கூட்டம் வச்சோம். சபை 7 நாள் கூட்டம் வச்சோம். அதுக்கு முன் வருஷம் 3 நாள் கூட்டம் வச்சோம். இந்த வருஷம் 2 நாள் கூட்டம் நடந்துச்சு. சபை 20ஆம் தேதி தான் அது நடக்குது சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனுடைய டீட்டெயில் நான் சொல்றேன். இப்போ சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ என்ன பண்ணணும், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் எருசலேமின் வாழ்வை காணணும். ஏன்னா நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காணணும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம், இப்படிப்பட்ட கிருபை உன் குடும்பத்துக்குள்ள காணப்படணும். உன் பிள்ளைகளும் அதை காணணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி தேவன் ஆசீர்வதிக்கப்படும்படி சோத்திரமாக பார்க்கலாம். எங்களை அதிகமா இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அபிஷேகம் இந்த வேலையில நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஆமென். ஆமென். அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம்.